ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் ப்ராபகேட் பண்ணுறேன் செடியோட கட்டிங்ஸ் எல்லாம். இந்த ரோஜா செடி வந்து ஒரு டார்மென்சி ஸ்டேட்டில் இருக்குது. அதனால் நான் நிறைய ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். இந்த பூச்சி கொஞ்சம் இருந்த இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டு நல்ல ஒரு ஹார்ட் ப்ரூனிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் ப்ரூன் பண்ண கொம்புகள் நிறையவே இருக்குது. இப்போ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கொம்பு எப்படி வெட்டி எடுக்கலாம் புது செடி உருவாக்குறதுக்கு அப்படின்னு நான் காட்டுறேன். இதில் வந்து இந்த மாதிரி பென்சில் சைஸில் இருக்கிறத எடுத்துக்கலாம். நிறைய இலைகளோடையே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் கட் பண்ணி விடணுங்கிறதெல்லாம் இல்லை, அப்படியே கூட வைக்கலாம். இப்போ இதை வந்து நான் இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முக்கியமாக வந்து இந்த கட்டர் வந்து ரொம்ப க்ளீனாக ஸ்டெரிலைஸ்டாக இருக்கணும். நீங்கள் ட்ரையாக வெயில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஒவ்வொரு யூஸ்க்கு அப்புறமும் டெட்டால் வாஷ் பண்ணி வெயில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் கட் பண்ணுறேன். இது கட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது வந்து ஸ்லாண்டிங்காக கட் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு எப்படி சௌகரியமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் முள் வேறு இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து கட் பண்ணும்போது ஒரே கண்டிஷன் வந்து இது வந்து ஒரே கட்டில் அந்த கம்பு வெளியில் வந்துடணும், நசுங்கக்கூடாது. அவ்வளோதான். ஸோ இது ஒரு கொம்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னும் இந்த இது எடுத்துக்கலாம், இது கூட எடுத்துக்கலாம். இதில் துளிர் இருக்கிறதுனால நான் எடுக்கலை. அது பாருங்கள் எவ்வளோ லாங்காக இருக்குது. இந்த ரோஜா செடி வந்து டார்மென்சியில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். வாட் இஸ் டார்மென்சி, டார்மென்சினா என்ன, செடிகள் ஏன் டார்மென்சி பீரியடில் வளராமல் பூ கொடுக்காமல் இருக்குது, அதுக்கு நம்ம அடுத்த சீசனுக்கு இதை எப்படி எடுத்துன்னு போகலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் இது தேவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த செம்பருத்திலையும் ஒரு பிரான்ச் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ண கம்பு இது தான். இது ஹைபிஸ்கஸ்லேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து பன்னீர் ரோஜா கம்பு. இதை வந்து எப்படி நடலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து ரூட்டிங் ஹார்மோனில் போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு வேர் ஈஸியாக பிடிக்கும். இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்கிறது பாருங்கள். இது வந்து தேங்காய் உடச்சிட்டு நம்ம தண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை ஒரு 2 நாள் புளிக்க வச்சுருங்க. அதில் நிறைய க்ரோத் ஹார்மோன்ஸ் இருக்கும். அது வந்து ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவும், செடியோட வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவும். ஸோ இதில் நீங்கள் கொஞ்ச நேரம் போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் போட்டுட்டு அப்புறமா செடியை நட்டிங்கன்னா இதில் வேர் ஈஸியாக பிடிச்சிக்கும். அதனால் நான் இதை போட்டு வைக்கிறேன். இது போட்டு வச்சதும் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இப்போது தேங்காய் தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அலோவேரா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அலோவேராவில் கொஞ்சம் நேரம் சொருகி வச்சிங்கன்னா அதுவும் வந்து சீக்கிரமாக வேர் பிடிக்கிறதுக்கு உதவும். ஏன்னா இந்த அலோவேராலையும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ரூட்டிங் ஹார்மோன்ஸ் இருக்குது. செடி ஈஸியாக வளர்கிறதுக்குரிய ஹார்மோன்ஸ் இதில் இருக்கிறதுனால தான் இதை நம்ம செடி நடுறதுக்கு முன்னாடி இதில் சொருகி வச்சு எடுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த தேங்காய் தண்ணியிலையும் க்ரோத் ஹார்மோன் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது கிடைக்கிறதோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இதில் அடியில் ஹோல் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் ஹோல் இருக்குது. ரெண்டுலேயுமே அடியில் 2 கல்லை வச்சுட்டு நீங்கள் மண் போட்டுக்கலாம். மண் எப்படி போடலான்னா, நான் வந்து வெறும் இந்த மணல் தான் போடுறேன். எந்த கெமிக்கலோ இல்லாட்டா ஏதாவது உரமோ எதுவுமே நான் ஆட் பண்ணுறதில்ல. சாதாரணமாக கிடைக்கிற மணலை எடுத்துக்கிறேன். சாண்டி சாயிலாக இருந்தால் உங்களுக்கு என்னென்னா வேர் சீக்கிரமாக பிடிச்சிக்கும். அதுக்காக தான். இதுக்கு எந்த உரமும் தேவையில்லை.
நம்ம நட்டப்புறம் என்னெல்லாம் கவனிக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த இதை இப்படி நட்டுட்டு இங்கே மண் போட்டு மூடிட வேண்டியது தான். நல்லா டைட்டாக சொருகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபுல்லாக மண் போட்டிங்கன்னா ஒரு குச்சியால் இப்படி ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் இறக்குங்க. இதை போட்டு இதையே போட்டு இப்படி அழுத்தக்கூடாது, அவ்வளோதான் கண்டிஷன். நான் இப்போ ஹாஃப் மண் போட்டுட்டு குச்சியை வச்சுட்டு அப்புறம் மண் போடுறேன். அதனால் அது டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த தண்டு பகுதி, அந்த நுனி வந்து அடியில் போகிற நுனி வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் நசுங்கிடாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ நல்லா அழுத்தி விடுங்க. இந்த அழுத்தி விடுறது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டேவும் செக் பண்ணணும். ஏதாவது ஒரு காரணத்தினால கொஞ்சம் அது லூஸாக இருந்தால் கூட வேர் பிடிச்சிக்காது. ஸோ அந்த செக்கிங் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். நாளைக்கு திரும்ப வந்து நீங்கள் இதை செக் பண்ணணும். இதை வந்து என்ன பண்ணலான்னா இப்படி நட்டுட்டு இதுக்கு மூடியெலாம் நான் போடுற வழக்கம் இல்லை, எந்த கவரும் நான் பண்ண மாட்டேன். ஆனால் நிழல் பாங்கான ஒரு இடத்துல தண்ணியை தெளிச்சுட்டு நிழல் பாங்கான ஒரு இடத்துல நான் வச்சுருவேன். ஸோ இப்போது இந்த ரோஸையும் அதே மாதிரி நட்டுக்கலாம். நீங்கள் இப்போ இதை நடும்போது இப்போ நான் சொல்கிறேன், இது ஃபுல்லாகவே நீங்கள் மண் போட்டுட்டு நீங்கள் அந்த குச்சியை சொருக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்படியே போட்டு சொருகி அதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடுவில் ஒரு பள்ளம் பண்ணின அப்புறம்தான், ஒரு குச்சியால் பண்ணின அப்புறம் இதை இப்படி உள்ளே வைங்க. ஸோ தட் அது வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய மண்ணை போட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது முள் வேறு இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நிழலாக ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த பக்கமே நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் நகரும்போது மேலே பட்டால் கூட அது ஆடும். ஸோ இந்த குச்சி ஆடவே கூடாது. எந்த காரணத்தாலையும், காற்றுனாலேயோ ஏதாவது மிருகங்கள் வந்து பூனையோ எலியோ வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் அதை பத்திரப்படுத்தணும். இதை வந்து ஒரு 1.5 மாதம் வச்சிங்கன்னா போதும், வேர் பிடிச்சிக்கும். அந்த மாதிரி நான் நிறைய வளர்த்துருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த குச்சி வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மஞ்சள் தூளை, கொஞ்சம் வேப்பெண்ணெயில் மஞ்சள் தூளை குழைச்சி இப்படி தடவி விடலாம். அப்போ வந்து இந்த நுனி காயாமல் இருக்கும். அதுக்காக தான். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஆலோவேரா துண்டையே எடுத்து, இந்த ஆலோவேரா துண்டையே எடுத்து மேலே இப்படி சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகாமல் நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு டெய்லி கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டால் போதும். ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, அவ்வளோதான். இது வந்து ஈஸியாக வேர் பிடிச்சிக்கும். இப்போ நான் ஏற்கனவே அந்த மாதிரி நட்டு வேர் பிடிச்சதை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த செடி ரெண்டுமே அந்த மாதிரி வேர் பிடிச்சிருக்கிறது தான். இது வந்து ரோஜா, பன்னீர் ரோஜா தான். மேலே புதிய துளிர் கூட வந்துடுது பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து செம்பருத்தி. புதுசாக வேர் பிடிச்சி வந்திருக்கு. இது ரோஜா இங்கே நட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஒரு கப்பில் இதுதான் நட்டு வச்சது. இது 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. வேர் வந்திருக்கான்னு பார்க்கலாம். உங்கள் வீடியோ மூலமாக அதை காமிச்சிடலாம் அப்படின்ட்டு தான்.
வந்துடுங்க. வேர் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு செம்பருத்தி செடியும் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் வேர் வந்திருக்கா பார்க்கலாம். எடுக்கும்போது இந்த மாதிரி மண்ணோடையே எடுங்க. ரொம்ப போட்டு இந்த ரூட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் மாதிரி மண்ணோடையே எடுங்க. அப்போ உங்களுக்கு ரீபாட் பண்ணும்போது செடி வந்து நல்லா பழச்சிக்கும். வேர் தான் வந்தாச்சேன்னு அலட்சியமாக நடக்கூடாது. இந்த மாதிரி இதுலேயும் நல்லா வேர் வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்களும் புதுசாக செடியை கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்து நிறைய செடிகள் உருவாக்கிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.